பாகிஸ்தான் ராணுவம் திடீர்னு ஒரு பெரிய விஷயத்த சொன்னுச்சு. என்ன அப்டின்னா, நாங்க தீவிரவாதிகளுக்கு எதிரா ஒரு கவுண்டர் ஆப்பரேஷன் செய்ய போறோம். இதுக்கு நடுவுல, இல்ல குறுக்க, இல்ல ஓடி போய் ஒளிஞ்சவன காப்பாத்துற மாரி யாரு குறுக்க வந்தாலும், அதாவது தாலிபான்கள் குறுக்க வந்தா, அங்கேயும் நாங்க தாக்குவோம். ஆப்கானிஸ்தான் மண்ணிலையும் நாங்க தாக்குவோம் அப்டின்னு சொன்னார்கள். எவ்வளவு தாக்குதல் நடந்துச்சு அப்டின்னு எப்படி தொலாவி பார்த்தாலும் சரி, ஒரு தாக்குதலும் பண்ணல. சரி உள்ளூருக்குள்ள, பாகிஸ்தானுக்குள்ள அதுவும் பண்ணல. சரி என்னதான்டா பண்ணாய்ங்க? ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டாய்ங்க. ஏறக்குறைய அரசியல் கட்சி மாரி தான் பாகிஸ்தான் ராணுவம். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, இல்ல சொல்லிட்டு செய்யாம போறது. இந்த கேட்டகரில இந்த பாகிஸ்தான் ராணுவத்த தாராளமா வண்டி ஏத்தி விடலாம். அவனுங்களும் சந்தோஷமா ஏறி போயிருவாய்ங்க. இப்படிதான் டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம். அப்படி இருந்தும் யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்த பார்த்து தாக்குறார்கள். வெறித்தனமாவே சில பகுதிகள்ல தாக்குறார்கள். பதில் தாக்குதல் அப்படிங்கிறது எப்பவும் மாரிதான். பேரளவுக்கு தான். நிறுத்திக்குவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேசி தீர்த்துக்குவோங்கிற மாரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஏன் திடீர்னு எல்லை பிரச்சனை வந்துச்சு? இப்பதானே வெற்றி விழா 3 வருஷம் வெற்றி விழாவெல்லாம் கொண்டாடுனாய்ங்க. அந்த கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா எல்லைகள்லயும் கொஞ்சம் நின்னு பாகிஸ்தான மொறச்சு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பார்களாட்டுக்கு. தாலிபான்கள் தானே நின்னு 2 புல்லட்டையும் விடுவோம் அப்படின்னு விட்டுட்டார்கள். பத்திக்கிச்சு சண்டை. பாகிஸ்தான் இந்த மாரி சண்டை வந்துறக்கூடாதுன்னு தான் கவுண்டர் ஆப்பரேஷன்னு பேப்பர்ல எழுதிட்டு வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்து இப்ப சண்டை வந்துருச்சு. சரி பாகிஸ்தான் என்ன செய்ய போகுது? ஒண்ணும் செய்யாது. பேச்சுவார்த்தைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா நார்மல் சண்டை. 2 கேங்ஸ்டருக்குள்ள நம்ம ஊர்லலாம் சண்டை நடக்கும்ல, அந்த மாரி சண்டை. துப்பாக்கி வச்சிருக்க 2 கேங்ஸ்டருக்குள்ள சண்டை அப்படிங்கிற லெவல்ல கடந்து போய்விட்டார்கள். அவ்வளவுதான். ஆனா இதுக்கு பின்னாடி, இந்த தாலிபான்கள் போய் இப்படி விளையாட்டா ஃபயர் பண்ணார்கள்ங்கிற பின்னாடி, எந்த நாடு இல்லைன்னு யாராலயும் அடிச்சு சொல்ல முடியாதுன்னு ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. இன்னும் தெளிவா வரும்போது அத பத்தி பார்ப்போம். இப்போதைக்கு இந்தியா என்ன பண்ணுது அப்படிங்கிறத, இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போறார். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்கு போறார். இப்படி 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல அடிக்கிறோம். இந்த உக்ரைன் யுத்தத்த வச்சு என்னெல்லாம் வாய் பேசின, ரஷ்யாவுக்கு போனத வச்சு என்னெல்லாம் வாய் பேசின, அதே சமயம் பேசினதோட மட்டும் நின்னியா? டெல்லியில இறங்கி விளையாடுற, பங்களாதேஷ்ல இறங்கி விளையாடுற. டெல்லியில அமெரிக்கா அப்படி என்ன விளையாண்டுச்சு அப்படின்னா, 1, 2 ஸ்டேட்மெண்ட்டுகள் விடுவார்கள். உள்ளூர் பிரச்சனைக்கு உபதேசம் குடுக்குற மாரி. இல்ல அப்படின்னா, ஏதாச்சும் திடீர்னு ஞான உதயம் வந்த மாரி ஒரு காஃபி பார்ட்டி, டீ பார்ட்டி அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு திரிவார்கள். இந்த வேலையெல்லாம் அமெரிக்கா பார்த்துச்சு. எப்ப பார்த்துச்சு? பங்களாதேஷ்ல ஒரு கலவரத்த உருவாக்குன அந்த நாட்கள்ல இங்கேயும் பார்த்துச்சு. ஏன் அப்டின்னா, அத பத்தி நம்ம பெருசா பேசக்கூடாதுன்னு. நம்ம தான் வாய தொறந்து பேசுறதே இல்லையே! டைரக்ட் சேனலே கிடையாதே! இன்டைரக்ட் சேனல்ல தான் இந்த மாரி விவகாரத்தெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறோம். மிதிக்கிறது மட்டும் கிடையாது. பங்களாதேஷையும் ஏறக்குறைய கண்ட்ரோல்க்குள்ள வச்சிருக்கனால, அப்படியே அமெரிக்கா ஆஃப் ஆயிருச்சு. இருந்தாலும் அமெரிக்கா கூட நமக்கு என்ன தேவ? வர்த்தகம் தேவ, பாதுகாப்பு தேவ. இது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் போயிருக்காரு. ஏகப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட டீல் இருக்கு. அதுல முக்கியமான டீல் அப்படிங்கிறது சீனாவ கவுண்டர் பண்றதுக்காக இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்ல இது ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். இந்த டீல் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேல் கூட சண்டை போடுற மாரி தான் இந்தியா கூட அமெரிக்கா சண்டை போடணும். அப்படி சண்டை போட்டா மட்டும் தான் சீனாவ எதிர்க்கலாம், சீனாவ அடக்கலாம், இல்ல சீனாவ முறைச்சு பார்க்கலாங்கிறதையே வெள்ளை மாளிகை கனவு காண முடியும். இது தெரிஞ்சு தான் நம்ம இறங்கி விளையாண்டுகிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் இப்ப ராஜ்நாத் சிங் போய் இந்த டீல்லாம் சைன் ஆகும்போது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் தான். ஏற்கனவே அதுக்கான உள்வேலைகள் பூரா முடிஞ்சு, ஷேரிங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பேச்சுக்கள் ஓடுது. அதனால அமெரிக்கா பக்கம் பெரிய அளவு நம்ம என்ன செஞ்சாலும் இவ்வளவு நாள் எப்படி பெரிய எதிர்ப்பு வராம வார்த்தை அளவுல வந்துச்சோ, அந்த வார்த்தை அளவு கூட இனிமே வராது. ஏன் அப்புட்ன்னா, ஒட்டுமொத்தமா அந்த அமெரிக்க எந்திரம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரா செயல்படாது. சந்தோஷம். அமெரிக்க ஒட்டுமொத்த எந்திரமும் இப்ப வார்த்தை விளையாட்டுக்கள் விளையாடுறார்கள்ல, அதெல்லாம் இனிமே அடங்கி போயிரும். இந்த டெக்னாலஜி ஷேரிங் அப்படிங்கிறது கட்டாயம் ஷேர் பண்ணி தான் ஆகணும். அமெரிக்காவும் ஷேர் பண்ணும், இந்தியாவும் ஷேர் பண்ணும், ஆஸ்திரேலியாவும் பண்ணும், ஜப்பானும் பண்ணும் அப்படிங்கிற மாரி ஒருங்கிணைந்த ஒரு கமாண்ட் சென்டர் மாரி உருவாயிருச்சு. அப்ப ஏறக்குறைய ஒரு வீட்டுக்குள்ள சண்டை போட்டுருக்க மாரி தான் முடியும். மிஞ்சி போனா 5 நிமிஷத்துக்கு மேல பேசாம இருக்க முடியாதுங்கிற மாரியும், கோச்சுக்கிட்டு வெளில போனாலும் டீ குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துற மாரியும் தான் நடந்துக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் தான். அமெரிக்கா மாரி ஒரு ஆட்கள இப்படி ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது நமக்கான ஒரு மைலேஜா இருக்கும்.
இதை ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுப்பி ஏறக்குறைய இதை உறுதிப்படுத்துகிறோம், இதுக்கான ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி விடுறோம். இந்த பக்கம் உக்ரைனுக்கு போய் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா, உக்ரைனில் போய் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறது மூலியமா இதுல பிளேயர்கள் அப்படின்னு இது நாள் வரை யார் இந்த விவகாரத்தை தொட்டார்களோ அவர்கள் எல்லாம் டயர்டாகி ஓஞ்சு போயிட்டார்கள். யாராலும் முடிக்க முடியாத ஸ்டேஜ்ல வந்து நிக்குது. ஆனா ஏதாவது ஒரு ட்ரிகர் ஆனா முடிஞ்சிருங்கிற ஸ்டேஜ்ல இந்தியா உள்ள நுழையுது. இந்த ஸ்டேஜ்ல இதை முடிச்சோம் அப்படின்னா அடுத்து 30ல இருந்து 50 வருஷத்துக்கு சாலிடா ஐரோப்பாவோட மைலேஜை நம்மளால உருவ முடியும். சரி, நம்ம போனோடனே போர் நின்றுமா அப்படின்னு கேட்டால், நம்ம போய் இறங்கினோடனே போர்லாம் நிற்காது. ஆனால் மெல்ல மெல்ல நிற்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் இல்லாமல் ஒரு விசிட்டை டெல்லி இப்படி ரெடி பண்ணாது அப்படிங்கிறதான் டெல்லியில் ஸ்ட்ராங்காக பேசப்படுது. அதனால் பிரதமர் மோடி அவர்களோட பயணத்துக்கு அப்புறம் உக்ரைன் யுத்தம் பெரிய அளவு மாற்றத்தையே காணும் அப்படிங்கிறதான் உலக அளவுல உத்து பார்க்கிறார்கள். இதுல எதிரிகளும் ஜாஸ்தியா பார்க்கிறார்கள். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஏற்கனவே இந்தியாவை அடக்க முடியல, இதுக்கப்புறம் சுத்தமா அடக்க முடியாதே அப்படின்னு சீனாவும் பார்க்குது, பாகிஸ்தானும் பார்க்குது. பாகிஸ்தானுக்கு கூடுதலான ப்ரெஷர். ஏன் அப்படின்னா ராஜ்நாத் சிங் இந்த பக்கம் போறாரு, அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் நஞ்சம் இருந்த உரசல்களையும் சரி பண்றோம். அதுக்கடுத்து நம்மளை நோக்கி தான் பாஞ்சிருவாங்க. அப்ப எல்லாருமே நமக்கு எதிராக திரும்பிடுவார்கள் அப்படிங்கிறதான் காரணம். அப்ப தடுத்தாலோ இல்லை ஏதாச்சும் தப்பா ஸ்டேட்மெண்ட் விட்டாலோ சீனாவை நோக்கி அமெரிக்கா பாயும் போது ஒரு வேலையும் நடக்காதுங்கிறது தான் டெல்லி ஸ்ட்ராங்கா சொல்றது. அதனால இதுல அடக்கி வாசிக்கிறதுலாம் இல்லை, வாசிக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு அமெரிக்காவை கொண்டு போய் நிறுத்துறோம். இது பாகிஸ்தானுக்கு கூடுதலான பதட்டம். அதே மாதிரி உக்ரைன் யுத்தத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் சாதிச்சோம் அப்படின்னு அதிபர் ஷி ஜின்பிங் பேப்பர்ல எழுதி எழுதி பாக்குறாரு, ஒரு லைனை கூட தாண்ட மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இந்தியா போய் இந்த மிகப்பெரிய மைலேஜை எடுக்கும்போது அதுவும் ஐரோப்பா சந்தையை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள தாராளமா கொண்டு வரலாம். அதிபர் ஷி ஜின்பிங்கோட பெல்ட் அண்ட் ரோட் திட்டம் ஏற்கனவே ஐரோப்பால உருண்டு வெளில ஓடி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இந்தியா போய் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுக்கு பதட்டம் கூடி போச்சு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எப்படி 2 தலைவலியோ சீனாவுக்கு இது ஒரு தலைவலி. இன்னொரு தலைவலி உக்ரைன் யுத்தம் நிற்கும் போது சீனாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷரை டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் ஒரு ஆட்சி மாற்றம் மாதிரி ட்ரம்ப் வந்தாலும் இந்த யுத்தம் நிற்கும் போது கிளியரா ஒரு ப்ரெஷரை சீனாவை நோக்கி இந்தியா கிளப்பி விட்டுரும். அதுல இருந்து சீனாவால தப்பிக்க முடியுமான்னு கேட்டா இப்பவே சீனா பொருளாதாரம் அப்படியே ஆட்டங்காணுது. எந்த அளவுக்கு ஆட்டங்காணுது அப்படின்னா சீனர்களே எதிர்பார்க்காத துறையெல்லாம் பெரிய அளவு அடி வாங்குது. அதை பத்தி விரிவா இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போதைக்கு சீனா நம்மளோட இந்த 2 இன்டர்நேஷனல் விசிட்டை பார்த்து நடுங்கி போயிருக்கு. பாகிஸ்தான் உடஞ்சே போயிருச்சுங்கிறதா யதார்த்தமான உண்மை.